गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால என்ன ரெசிபிஸ் பார்க்க போறோம்னா, ஆடி மாதம் இந்த வருஷம் 3வது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வரப்போகிறது இல்லையா? ஸோ அந்த வரலட்சுமி பூஜைக்கு பண்ணக்கூடிய பிரசாதம் வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக எல்லா ராத்திலையும் பண்ணக்கூடிய பிரசாதம் வெரைட்டிஸ் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அவளோட ஆற்று வழக்கம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் பெரியவாளை கேட்டு பண்ணிக்கணும். பட் ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் எல்லாருக்குமே இருக்குங்கிறதுனால நான் காமனாக எல்லாரும் பண்ணக்கூடிய இந்த பிரசாதம் வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி இட்லி பண்ணுறதுக்கு அரிசி உளுந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ இந்த கப்பால் இந்த கப்பால் 3 கப்பு அரிசின்னா அதே கப்பால் 1 கப்பு உளுத்தம்பருப்பு. இதுதான் வந்து இதுக்கு மெஷர்மெண்ட்டு. ஸோ எந்த கப்பால் நீங்கள் அரிசி எடுத்துட்டாலும் அதே கப்பால் 3 கப்பு அரிசின்னா 3 பங்கு அரிசி 1 பங்கு உளுந்து, இதுதான் கணக்கு. இதில் கொஞ்சமாக நான் வெந்தயம் போட்டு நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு அரிசி தனியாகவும் உளுத்தம்பருப்பு தனியாகவும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 6-7 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வாக்கணும். ஸோ நான் உங்களுக்கு ஊற வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம அரிசி களைஞ்சின்னு வந்தாச்சு, உளுத்தம்பருப்பும் களைஞ்சிட்டு ஊற போட்டிருக்கேன், வெந்தயம் தனியாக போட்டிருக்கேன். அரிசி தனியாகவும் உளுத்தம்பருப்பு வெந்தயம் தனியாகவும், அதாவது வெந்தயத்தை நீங்கள் உளுத்தம்பருப்போட போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ தனித்தனியாக அரைச்சிட்டு கரைச்சி உப்பு போட்டு நான் எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லா நம்ம கையை வச்சு உப்பு போட்டு கையால் அடித்து கலக்கணும் அப்படின்னாலே இந்த பச்சரிசி இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம பச்சரிசி இட்லிக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அரிசி தனியாகவும் உளுத்தம்பருப்பு வெந்தயம் தனியாகவும் அரைச்சி உப்பு போட்டு ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு 8 மணி நேரம் நான் புளிக்க விட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். இது பாருங்க, மாவு உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவு இது புளிச்சு பொங்கி வந்திருக்குன்னு. ஸோ இது இப்போ நம்ம அப்படியே இட்லியாக வாத்துடலாம். இதை கலக்கக்கூடாது, அப்படியே நம்ம எடுத்து இட்லியாக வாக்க வேண்டியதான். சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இப்போது அப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, 1 கப்பு பச்சை அரிசி, எந்த கப்பால் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப்பு பச்சரிசி ஃபஸ்ட்டு அரிசி நல்லா களைஞ்சிட்டு ஊற போட்டுக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நான் இது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அப்பத்துக்கு ஊற வச்சுருந்த அந்த பச்சை அரிசியை நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணியை வடிய வச்சுருக்கேன். சுத்தமாக தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை அதிரசத்துக்கு அரைக்கிற மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வர போகிறோம். அதாவது தண்ணியெல்லாம் எதுவுமே விடக்கூடாது, ஜஸ்ட்டு மாவாக பொடி பண்ணி எடுத்துன்னு வர போகிறோம். நைஸாக எடுத்துன்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் தண்ணியெலாம் நம்ம ஊற்றல, நல்லா வடிய விட்ட அரிசியை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ 1 கப்பு அரிசி எடுத்ததுக்கு அதே கப்பால் 3/4 கப்பு வெல்லம். இந்த வெல்லத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு கரைய விட போகிறோம். நிறைய வெல்லம் சேர்க்கக்கூடாது, நம்ம அப்புறம் அப்போ வந்து பண்ணுறதுக்கு வராது. ஸோ வந்து 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டோம் அப்படின்னா, எந்த கப்பால் ரைஸ் எடுத்துட்டோமோ அதால் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டி இந்த வெள்ளை ஜலமாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட்டு கரையை விட்டு வடிகட்டிக்கணும், அவ்வளோதான். வடிகட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது வெள்ளத்தை கரைய வச்சு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துன்னு வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவில் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் பொடி, ஸோ ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக சுவாமி நைவேத்தியம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தனியாக ஒரு 50 கிராம் வாங்கி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், வாசனையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக திருகின தேங்காய், ஸோ அதையும் போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த கரையை வச்ச இந்த தண்ணி இருக்குது இல்லையா, வெள்ளை தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இல்லை கட்டி இல்லாமல் கலந்துக்க போகிறோம். இப்போ இதை
கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன். இந்த 3/4 கப்பு வெல்லம் இந்த 1 கப் அரிசி மாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இதை விட ஜாஸ்தி போட்டோம்னா தான் கஷ்டம். அதுக்கப்புறம் இது சேர்ந்து வரதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த 1 கப் மாவுக்கான அளவு இது. இப்போ நீங்கள் எவ்வளோ கப்பு மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 1 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி, திருகின தேங்காய், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நான் கலந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துட்டாச்சு. இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துன்ட்டு அப்படியே நம்ம இதை ஒரு ஓரமாக ஒரு 1 hour வச்சிட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம பாக்கி ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே லாஸ்ட்டாக நம்ம இதை எடுத்தோன்னா ஊறி இருக்கணும்னா நமக்கு சூப்பராக அப்பம் வாக்க வரும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியது எல்லாமே ஊற போட்டுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு குழக்கட்டை மாவு கலர்றதுக்கு பச்சை அரிசி நான் வந்து கம்மி குவான்டிட்டியில் தான் இன்றைக்கி பண்ணி காமிக்கிறதுக்காக எடுத்துட்டுருக்கேன். ஸோ வந்து இதில் ஒரு 1.25 அழாக்கு பச்சை அரிசி, மாவு பச்சரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா களைஞ்சிட்டு நம்ம ஊற போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சுண்டல் பண்ணுறதுக்கு வெள்ளை கொண்ட கடலை ஒரே ஒரு குட்டி கப்பால் 1 கப்பு போட்டிருக்கேன். இது வந்து உளுத்தம் பூர்ணம் பண்ணுறதுக்காக உளுத்தம் பருப்பு, அதாவது உப்பு குழக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு உளுத்தம் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா கரகரன்னு இருக்கும். அதாவது ஃபுல் உளுத்தம் பருப்பு இல்லாமல் கொஞ்சம் துவரம் பருப்பு கலந்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து குறன்னு நல்லா வரும். பூர்ணம் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம காஞ்ச மிளகா போட்டு அரைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுக்கலாம். இது வந்து வடைக்கு வெறும்னு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக அரிசி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொண்டக்கடலை சுண்டலுக்கும் ஊறட்டும். எல்லாமே ஊறினதுக்கப்புறமா நான் எப்படி அரைக்கணும் என்னன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு கொஞ்சமாக பாயசத்துக்காக குட்டி கப்பால் 1 கப்பு பாசிப்பருப்பு, அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாயசத்துக்கு. அதுக்கப்புறம் கொண்டக்கடலை இது ஊறிடுது. நம்ம இப்போ இது ரெண்டையும் ஒன்றா குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ அடியில் வந்து பாசிப்பருப்பு வச்சுட்டு மேலே இதை வச்சு மேலே இந்த கொண்டக்கடலையும் வச்சு நல்லா மூடிட்டு வேக விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இது பாட்டு வேகட்டும். இந்த கேப்பில் நம்ம அடுத்த ஐட்டம் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பூர்ணம் பண்ண போகிறோம். ஸோ வந்து தேங்காய் பூர்ணத்துக்கு 1 கப்பு, சின்ன கப்பால் 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 3/4 கப்பு வெல்லம் அளந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 1 கப்பு எந்த கப்பாக வேணால் இருக்கலாம். 1 கப்பு எடுத்துக்கிறோன்னா அதால் 3/4 கப்பு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இலுப்பச்சட்டியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துன்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இது கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா வடிகட்டிட்டு அதுலேயே நம்ம தேங்காய் போட்டு கலர போகிறோம். இப்போது வெல்லத்தை நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஜலம் நிறையா விடலை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தேங்காய் பூர்ணம் ஆகிடும். சப்போஸ் அது நல்ல வெல்லமாக இருக்குது, கல் மண்ணெலாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். பட் வந்து வெல்லம்னாலே கொஞ்சம் மண் இருக்குமோ அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து வடிகட்டிட்டு போகிறது நல்லது எப்பயுமே. ஸோ இப்போ வந்து திருகின தேங்காய் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம கலர போகிறோம். இது வந்து ரொம்ப கெட்டியமாக ஆகிற அளவுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா பூர்ணம் வந்து கல் மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு ஜூஸியாக இருக்கும் பொழுதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். 2 நிமிஷம் கலரினோம்னாலே இது நல்லா சூப்பராக வந்துடும் நமக்கு. இது கொதிச்சுன்னு இருக்குது. இது கலர்ற இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உப்பு குழக்கட்டைக்கு உளுத்தம் பூர்ணம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு உளுத்தம் பருப்பில் கொஞ்சம் துவரம் பருப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுது. இதில் காஞ்ச மிளகா ஒரு 5-6 காரத்துக்கு போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். குறப்பாக இருந்ததுனா தான் நமக்கு அந்த பூர்ணம் நல்லாயிருக்கும். ஸோ அது கலர் அந்த ஸ்வீட் பூர்ணம் கலர் அந்த கேப்பில் நான் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறேன். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பூர்ணம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நான் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு குறன்னு அரைச்சிருக்கேன். இப்போது இந்த தேங்காய் பூர்ணமும் கொதிச்சுன்னு இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம்னா
நம்ம வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஆறினாக்க நமக்கு சூப்பராக கொழக்கட்டை பண்ணுறதுக்கு பூரணம் உருட்டை வரும். ஸோ ரொம்ப கெட்டியமாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த உளுத்தம் பூரணம் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். அதில் நம்ம உப்பு போட்டு அரைக்கலை. ஸோ வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சேர்ந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு உதிரி உதிராக நல்லா வரும். ஸோ வந்து இன்னொரு இட்லி தட்டிலையும் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா அடியில் வந்து இட்லியும் மேலே இந்த உளுத்தம் பூரணத்தையும் நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ நான் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த பூரணத்தை இதில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, பச்சரிசி இட்லிக்கு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது பாருங்க. ஸோ சூப்பராக மாவு பொங்கி ஜம்முன்னு வந்திருக்கு. இதை அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஒரு 4 இட்லி மட்டும் பார்க்குறேன். ஸோ அதையும் நான் இதில் ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், நல்லெண்ணெய். ஸோ அதையும் இதில் நம்ம அப்படியே சேர்த்து விட்டுக்கிறோம் மாவு. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. அடியில் இட்லியை வச்சுன்ட்டு நான் மேலாப்புறம் ஒரு தட்டு வைக்கிறேன். இட்லியில் அந்த பருப்பு வந்து பற்றாமல் இருக்கிறதுக்காக அந்த தட்டு நான் எம்டியாக தான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வேக வைக்கிறது உங்களோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலாப்பில் இந்த பருப்பு நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வைக்கிறேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டையுமே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இட்லியும் பூரணமும் வேகிற அந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, பச்சை அரிசி நம்ம ஆல்ரெடி கொழக்கட்டை மாவு கலர்றதுக்கு ஊற போட்டிருந்தோம் இல்லையா, நான் 2 கொழக்கட்டைக்கு சேர்த்தே ஊற போட்டிருந்தேன். ஸோ நான் வந்து ஒரு 1.25 ஆழக்கு ஊற போட்டிருந்தேன் 2 கொழக்கட்டைக்கு சேர்த்து. இதில் வந்து நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இந்த தண்ணியை ஊற்றியே இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். நான் உங்களுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம கொழக்கட்டை மாவை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போது நம்ம பூரணம் கலரினா அதே இழுப்பு சட்டி எடுத்துட்டாச்சு. அதில் இந்த எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொழக்கட்டை மாவை, அதை அப்படியே நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இதில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எதுவுமே விடலை. ஜஸ்ட் நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற வச்சுருந்தோம். ஒரு ஆழாக்கு அரிசின்னா உங்களுக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு. எந்த கப்பால் நீங்கள் அரிசி போட்டாலும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ அப்படி சப்போஸ் நமக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதை நம்ம கலர்றதுக்கு சௌரியமாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம அரைச்சதை அப்படியே வடிகட்டி சேர்த்துண்டாச்சு. எப்பயுமே நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா கட்டி திப்பி எதுவுமே இருக்காது, நமக்கு கலர்றதுக்கு ரொம்ப ஈஸி. இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஒட்டாமல் வர்றதுக்காக ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஸோ கொழக்கட்டை மேல் மாவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா அப்படியே நம்ம கலரணும்னா ஈஸியாக கலர வந்துடும், நமக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. ஏன்னா நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடியும் கட்டிட்டோம். ஸோ வந்து நமக்கு கஷ்டம் இல்லாமல் அழகாக உருண்டு தண்டன்னு இந்த மாவு அப்படியே கலர வந்துடும். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கவலையே பட வேண்டாம். ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் மேக்ஸிமம், அதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா மாவு நேர்த்து போயிடும். இந்த அளவுக்கு நம்ம ஜலம் விட்டோம் அப்படின்னா கொழக்கட்டை மாவு நமக்கு சூப்பராக உருண்டு தண்டன் வரும். இது கெட்டியாகி வரட்டும். இப்போ நம்ம அந்த மாவு விடும்பொழுது எப்படி இருந்தது நீர்க்க, இது இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா எப்படி கெட்டியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் கலரிக்கணும் கொழக்கட்டை மாவெல்லாம் பண்ணும்பொழுது. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும், கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காது மெயினாக. ஸோ வந்து இந்த பாருங்க, இதை அப்படியே நம்ம அழுத்தி 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 நல்லா அப்படியே கலரிண்டு வரணும். பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சுட்டோம்னா இந்த கரண்டியில் ஒட்டியிருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம அப்படியே வழித்து விட்டுடலாம். அதை அப்படியே
இழுத்து கலரினோம் அப்படின்னா நமக்கு மாவு சூப்பராக வரும். இது இப்போது 2 நிமிஷம் நம்ம கலரின்னே இருந்தோம். நல்லா கெட்டியாக திக்காக இந்த மாதிரி திரண்டுண்டு வருது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதோட கலர் எப்படி ஆகும்னா அப்படியே கண்ணாடி மாதிரி மாவு வெந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே வர ஆரம்பிச்சிடும். அந்த வெள்ளை கலர் மாதிரி கொஞ்சம் ஒரு கூழ் பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதுதான் இதோட பதம். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கலரணும்னா போதும். ஆக்சுவலாக வந்து அரிசி களைஞ்சி உணர்த்தி காய வச்சு நம்ம அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைக்கிறத விட இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஜஸ்ட்டு அரிசியை ஊற வச்சோமா, மிக்சியில் அரைச்சோமா, அப்படியே வடிகட்டிட்டு இந்த மாவை நம்ம கலரணும்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு கலர்றதுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் வந்து ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஈஸியான ப்ராசஸ். ப்ளஸ் மெயினான விஷயம், நைவேத்தியத்துக்கு நம்ம பண்ணும்பொழுது வரட்ட அரிசி மாவு பண்ணுறது மிஷினில் கொடுத்து அரைக்கிறத விட இது வந்து நல்லது. ஸோ பண்ண முடியாதவா ஓகே, பட் இது ஈஸியான மெத்தட், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. ஸோ 2 நிமிஷம் இதை நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். நான் ஒரு 2 நிமிஷம் இது தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருக்கேன், வேகட்டும். அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக மாவு வெந்திருக்கு. உங்களுக்கு நான் சொன்ன பதம், அந்த கண்ணாடி பதம் வந்திருக்கும், பார்த்தாலே தெரியும். இதை அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போகிறோம். அந்த சூட்லேயே வெந்துடும். அதுக்கப்புறம் ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கொழக்கட்டை பண்ண வரும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த நம்ம பூர்ணம், உப்பு பூர்ணம் வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்திருத்து. இட்லியும் வெந்திருத்து. இது ரெண்டையுமே நம்ம ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்க, பச்சரிசி இட்லி சூப்பராக வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஆறினதுக்கு அப்புறமா ரெண்டையுமே எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாவு நம்ம நல்லா கலரியாச்சு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, சூப்பராக வெந்திருத்து. இப்போ இதை நல்லா ஆறின ஒன்று இந்த பாருங்க, தொட்டையெல்லாம் கையில் ஒட்டவே கூடாது. இதுதான் வந்து அதுக்கு பதம். ஸோ இதை நல்லா ஆறின ஒன்று கட்டி இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயை தொட்டு இழுத்து பிசைஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆறின மாவை நான் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மாவோட பதமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு கட்டி இருக்காது நம்ம வடிகட்டிட்டு போட்டதுனால. அதே சமயம் நல்லா இழுத்துட்டு நமக்கு கொழக்கட்டை சூப்பராக பண்ண வரும். நம்ம இது வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிருக்கேன், கட்டியே இருக்காது. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ மெஷர்மெண்ட்டு இந்த மெத்தட் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாவை நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. மேலாப்பில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தடவி வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வடைக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா உளுத்தம்பருப்பு. ஸோ அந்த உளுத்தம்பருப்பில் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன், நல்லா மெது வடை பண்ணுறதுக்கு, உளுந்து வடை பண்ணுறதுக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு வடைக்கு. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் ரெண்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா அடித்து கலந்துட்டோம்னா வடை மாவு ரெடி ஆகிடும். உங்களுக்கு கருவேப்பிலை வேணுன்னா கூட போட்டுக்கலாம், நான் இன்றைக்கி கருவேப்பிலை போடல. ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம மாவு கலரணும் இல்லையா, அந்த இலுப்பச்சட்டியை நான் அலம்பிட்டு எடுத்துன்னு இருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சுண்டலுக்கு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சுண்டல் வெந்திருத்து. அதை தாளிச்சுக்க போகிறோம். அதை தாளித்து எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம அதே இலுப்பச்சட்டியிலேயே இந்த உளுத்தம் கொழக்கட்டைக்கான பூர்ணம் தாளிக்க போகிறோம். ஸோ இப்போது எண்ணெய் காஞ்சுன்னு இருக்கு. ஸோ எண்ணெய் காஞ்சிருக்கு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். 2 வரமிளகா தாளிச்சுக்கிறேன். ஸோ இதில் நம்ம வேக வச்சுருக்க இந்த கொண்டைக்கல்லையை அப்படியே, கருவேப்பிலை இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. ஸோ இந்த கொண்டைக்கல்லையை அப்படியே சேர்க்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம வேக வைக்கும்பொழுது உப்பு போடல. ஸோ உங்களுக்கு வேக வைக்கும்பொழுது உப்பு போடுற பழக்கம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது உப்பு, பெருங்காயம் போட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே அப்படியே தேங்காய் போட்டு நம்ம இறக்க போகிறோம். ஸோ இப்போது
வதங்கிடுத்து. இதில் நம்ம திருகின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுதான் இதை அப்படியே ஒரு பெரட்டு இறக்கிட்டோம்னா கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுது. இப்போ இது ரெடி ஆகிடுது. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதே இழுவச்சட்டியிலே நம்ம பூர்ணம் தாளிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த உளுத்தம் பூர்ணத்தை அப்படியே நம்ம தாளிச்சுக்க போகிறோம். இது நல்லா நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் கையால் உதுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வெறும்ன கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது உளுத்தம்பருப்பில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கடுகு போட்டு கடுகு மட்டும் வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி உப்பு கொழுக்கட்டை பண்ணும்பொழுது கொஞ்சம் பெருங்காயம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும், ஏன்னா இது நம்ம ஃபுல் பருப்பில் பண்ணுறது. ஸோ இப்போது இதை சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த உளுத்தம்பருப்பு போடணும், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டிருக்கிறதுனால இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம உதுத்துட்டு சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு மேல் உப்பு வேணும்னா கொஞ்சமாக பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஜஸ்ட் நம்ம இந்த தாளிப்பு போட்டதுக்காக மேல் உப்பு மட்டும் போட்டுக்கிறோம். இதை அப்படியே கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டோம்னா இந்த பூர்ணம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போது பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாயசம் பண்ண போகிறோம். இந்த பைத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆல்ரெடி நம்ம வேக வச்சோம் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா வெந்திருக்கு. இதில் அந்த வேக வச்ச பாசிப்பருப்புக்கு நான் ஒரு 3/4 கப் வெல்லம் எடுத்து இந்த மாதிரி கரைய விட்டு வச்சுருக்கேன். அதை வடிகட்டிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன், கல் மண் இல்லாமல். ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு கடலைப்பருப்பை இதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருகல் சேர்த்துக்கிறோம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் திருகல் சேர்த்துட்டோம்னா. அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி. அவ்வளோதான். இப்போது பாயசம் ரெடி ஆகிடுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு முந்திரி பருப்பு மட்டும் தாளிச்சிடலாம். ஸோ பாயசத்துக்கு நம்ம முந்திரி தாளிச்சாச்சு. பாயசம் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பம் பண்ண போகிறோம். இதுக்கு நான் எண்ணெய் ஆல்ரெடி கொஞ்சமாக இலுப்பச்சட்டியில் காய வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி அப்பம் மாவு ரெடியாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏந்தலான கரண்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இது நம்ம ஒன்றா தான் வாக்க முடியும், நிறையா வாக்க முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்துன்ட்டு எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுக்கணும். காஞ்சதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்ம மாவு கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடியை நல்லா வடிச்சுன்ட்டு இப்படி வாத்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுவே மெதுவாக எழும்பி வரும். அது வரைக்கும் நம்ம அதை எதுவும் பண்ணக்கூடாது. பாருங்க, சூப்பராக உப்பின்னு வந்திருக்கு. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி விடணும். ஸோ இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு. மெதுவாக இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்க வேண்டியதான். ஸோ இது வந்து நம்ம மொத்தமாக போட முடியாது, ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக வரும். ஸோ வந்து வெந்துடுது அப்படின்னா அடுத்து இன்னொன்று போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக தான் வாக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன்னா நீங்கள் அப்பக்காரல் இருந்தது அப்படின்னா அதில் விட்டுக்கலாம். அதனால் அப்படியும் விட்டுக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெயும் கம்மியாக செலவாகும். குட்டி குட்டியாக நம்ம வாத்தம் விட்டு இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக எண்ணெய் வைக்கிறதுனால எண்ணெயிலேயே வந்து அப்படியே பண்ணிடுறேன். இதை நம்ம பண்ணிவிட்டு அப்படியே வடையும் தட்டிக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ இன்னொன்று விட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போது இதே மாதிரி மாவை எடுத்துட்டு
அப்படியே விட வேண்டியதான். கொஞ்சம் கரத்தினாப்பில் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வரும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் ஒரு 2-3 வார்த்துருக்கேன். இது பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. நமக்கு ஆறித்துனா நல்லா சாஃப்டாக ரொம்ப அருமையாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வடை தட்டிக்கு போகிறோம். அதே எண்ணெயிலேயே அப்போ ஃபுல்லாக நம்ம வார்த்து எடுத்தாச்சு. ஸோ எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயட்டும், அப்படியே வடை தட்டிக்கலாம். இப்போ வடை மாவு நம்ம ஆல்ரெடி உப்பு பெருங்காயம்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். கையில் தண்ணியை தெளிச்சுட்டு இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி உருட்டின்ட்டு காஞ்சிருக்க எண்ணெயில் ஒரு ஓட்டை போட்டு அழகாக இந்த மாதிரி தட்ட போகிறோம். ஸோ நம்ம நல்லா அடித்து கலந்துடணும் அப்படின்னா வடை புஷு புஷுன்னு சூப்பராக வரும். மாவு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டின்ட்டு ஒரு ஓட்டை கையால் போட்டுன்ட்டு அப்படியே இதில் போட வேண்டியதான். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வடை பார்த்தீங்கன்னா சூப்பராக வெளியில் கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு நமக்கு. இந்த அப்படியே 2 பக்கமும் பொன்னிறமாக வேக வெட்டி எடுத்தோம்னா சூப்பரான வடை ரெடி ஆகிடுது. இப்போ ஃபைனலாக நம்ம கொழக்கட்டை மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, சூப்பராக பிசைஞ்சு வச்சுருக்கோம் கட்டி இல்லாமல். நம்ம ஸ்வீட் கொழக்கட்டை, அதுக்கப்புறமா இந்த மாதிரி உப்பு கொழக்கட்டை 2 பூரணமும் நம்ம ஆல்ரெடி ரெடியாக பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கிண்ணத்தில் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் நான் தொட்டுக்கிறதுக்காக. ஸோ வந்து மாவு இந்த மாதிரி பாருங்க கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி உருட்டிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கொழக்கட்டை பண்ணுறேன். இந்த மாதிரி திரைச்சின்ட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி கொழக்கட்டை பண்ணும்பொழுது கூட இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டின்ட்டு இந்த மாதிரி திரைச்சிக்கணும். திரைச்சின்ட்டு இதை இப்படி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் சொப்பு பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உருண்டை உருட்டின்ட்டு கையில் இந்த விரலில் எண்ணெய் தடவிக்கணும். இந்த மாதிரி தடவின்ட்டு இப்படி வெளிப்பக்கமாக அழுத்தின்ண்டே வரணும். ஸோ வெளிப்பக்கமாக அழுத்தின்ண்டே வரணும். நம்மளோட மாவு கட்டி இல்லாத மாவு, அதனால் தைரியமாக அழகாக அழுத்தி பண்ணலாம். சூப்பராக வரும் சொப்பு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வெளிப்பக்கமாக அழுத்தின்ண்டே இப்படியே வந்தோம்னா உங்களுக்கு எந்த கை வாகா இருக்கோ அந்த கை வாகில் அழுத்தின்ண்டே வரணும். இந்த மாதிரி பாருங்க, சூப்பராக நமக்கு சொப்பு வந்திருக்கு. ஸோ வந்து திருப்பியும் பண்ணி காமிக்கிறேன். நல்லா அழுத்தி உருட்டின்ட்டு எண்ணெய் இந்த மாதிரி தடவிக்கணும் கையில். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமக்கு சொப்பு சூப்பராக வரும். இப்போது நம்ம ஸ்வீட் கொழக்கட்டை பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சொப்பு, இந்த மாதிரி பண்ணினதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பூரணம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துட்டுருக்கேன். ஸோ வச்சுட்டு நீங்கள் கையில் எண்ணெய் தொடுண்டேல் அப்படின்னா அழகாக உங்களுக்கு பண்ண வரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் விடாது, ரொம்ப சூப்பராக வரும் நமக்கு கொழக்கட்டை. பாருங்கள், பூரணமும் வெளியில் வராது. மாவுக்கு ஏற்ற பூரணம் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவும் அதிகமாக போயிடக்கூடாது, பூரணமும் அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரியே நம்ம ஸ்வீட் கொழக்கட்டை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு கொழக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் உருண்டை பெருசாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி சொப்பும் நம்ம குழிவாக பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூர்ணம் இருக்கு இல்லையா, ஸோ அதை இப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூனாக போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ண வரும். இந்த மாதிரி கையில் எண்ணெயை தொட்டுன்ட்டு இதை அப்படியே மூடினோம் அப்படின்னா சூப்பராக வரும் நமக்கு. ஏன்னா மாவு நல்லா பிசுக்குன்னு அழகாக வந்திருக்கு. இதே மாதிரியே உப்பு கொழக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அழகாக பண்ணிண்டாச்சு. இப்போ 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லாவே ஆயிடுத்து. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். சூப்பராக வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பண்ணக்கூடிய பிரசாதங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுது. கொழக்கட்டை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி பச்சரிசி இட்லி மெதுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி தான். நம்ம முதல் நாளே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரசாதங்கள் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ பிளானிங் மட்டும்தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பேசிக்கான பிரசாதங்கள் என்னெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னா, பயத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பாயசம், அதுக்கப்புறமா வெள்ளை கொண்ட கடலை போட்டு சுண்டல், அப்பம், வடை, தேங்காய் பூர்ணம் போட்ட ஸ்வீட் கொழக்கட்டை, அதுக்கப்புறம் உளுத்தம் பூர்ணம் வச்சு பண்ணின உப்பு கொழக்கட்டை, பச்சரிசி இட்லி. பொதுவாக நம்ம இந்த மாதிரி நைவேத்தியங்கள் பண்ணும்பொழுது புழுங்கல் அரிசி சேர்க்கறது வழக்கம் கிடையாது, சுவாமிக்கு அது உச்சிதம் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம பச்சரிசி வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். இது கூடவே நம்ம மகா நைவேத்தியமான சுத்த அன்னமும் பருப்பும் வச்சு சொட்டு நெய் போட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். இதை தவிர நம்ம பழங்கள்லாம் சேர்த்து வரலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது. ஸோ அவாவா ஆற்று வழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி பேசிக்கான பிரசாதங்கள் மோஸ்ட்லி எல்லா ராத்துலையும் இருக்கும். இதை தவிர சில பேர் வந்து எள்ளு பூரணம் வச்சு கொழக்கட்டை பண்ணுவா, சில பேர் அதில் வேர்க்கடலை அந்த மாதிரி சம்திங் போட்டு கொழக்கட்டை பண்ணுவா. ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக்காக எல்லாருமே பண்ணக்கூடிய ஈஸியான பிரசாதங்கள். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுவேனோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ தெரியாதவா பிகினர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் பண்ணிக்கலாம். முதல் நாள் அன்னைக்கு குளிச்சுட்டு மடியாக விரதமாக இருந்து, அதாவது வயிற்றுக்கு எதுவும் சாப்பிடாம ஜஸ்ட்டு ஒரு கஞ்சி பால் அந்த மாதிரி வேணால் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி முதல் நாள் தலைக்கு குளிச்சுட்டு மடியாக நம்ம மடி கட்டிண்டு இந்த மாதிரி பிரசாதங்களுக்குரிய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் பூர்ணம், தேங்காய் திருவி வெல்லம் போட்டு பூர்ணம் கலரி வைக்கலாம் பத்து இல்லாத அடுப்பில். அதுக்கப்புறம் வடை அப்பம் இதுக்கெல்லாம் மாவு அரைச்சி வைக்கலாம், இட்லிக்கு மாவு அரைச்சி வைக்கலாம். ஸோ இந்த பூர்ணத்துக்கு இந்த உப்பு கொழக்கட்டைக்கான பூர்ணம் பண்ணுறோம் இல்லையா, உளுத்தம் பூர்ணம், அதுக்கு வந்து நம்ம வந்து மாவு மட்டும் அரைச்சி வைக்கலாம். பட் நம்மளால் வேக வைக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி முதல் நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் இந்த மாதிரி பிரசாதங்கள் பண்ணுறதுக்கு. பார்க்குறதுக்கு மலப்பாக இருக்கும் நிறையா இருக்கிற மாதிரி, பட் வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ எல்லாருமே அவாத்து வழக்கம் என்னவோ அதுபடி பண்ணி பாருங்கோ. அந்த வழக்கத்தில் இந்த ரெசிபிஸ் எல்லாமே பேசிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ஒவ்வொரு ரெசிபியோட டீட்டெயில்டு வீடியோ நான் அழகாக கொடுத்துருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வரலட்சுமி நோன்பை எல்லாருமே ஹாப்பியாக கொண்டாடுங்கோ. உங்களோட இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.